ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்கிற தர்ஷத். என்ன புது விதமான பேக்ரவுண்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸு ப்ளஸ் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதோட ரிவ்யூ போட லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஆஃபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிற 138 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போட்டே ஆகணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அர்ஷத் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? வீக்கெண்ட் மேட்சஸ் நல்லாங்க ப்ரோ. நீங்க எப்படிங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் ரிவ்யூக்குள்ள. நல்ல செமையா இருக்கு. ஆமா, இது ஒரு ஃபுட்பால், இது கிரிக்கெட் கம் ஃபுட்பால் கிரவுண்ட் ப்ரோ. இங்க ஆக்சுவலா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கு, சைட்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு ஆம்பியன்ஸே. சரி, புது விதமான இங்க வந்து நானு ப்ரோ நம்ம ஸ்பர்ஸ் வெர்சஸ் ஆர்சனல் மேட்ச்குள்ள போயிடலாம். சரியா? அதான் வந்து பெரிய மேட்சா இருந்துச்சு. நம்ம ஸ்பர்ஸ் இருந்து இவ்வளவுதான் ப்ரோ எதிர்பார்க்க முடியும். அவங்க வச்சிருக்கிற டீம் குவாலிட்டியும் சரி. ஆனா கொஞ்சம் லைட்டா ஃபைட் பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பாத்தீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. நியூ மேனேஜர்னால ஒரு புத்துணர்ச்சி இருக்கும்ல. இப்போ கோலமோனி தான் ஸ்டார்ட் பண்ணா வந்து அவங்க ஸ்டார்டிங் அந்த எசே வந்து இந்த ஸ்பர்ஸ்னாலே கோல் தான்ப்பா. அவனுக்கு பார்த்தாலே இறங்கி கோல் அடிக்கிறான், என்னன்னு தெரியல. அவன் போட்டோடனே உடனே கம்பேக் கொடுத்தாங்க 1 நிமிஷத்துலயே. திருப்பி செகண்ட் கோல் வந்து கியோகரஸ் போட்டான் அவங்களுக்கு, ஆர்சனலுக்கு. போட்டதுக்கு அப்புறம் வந்து ஸ்பர்ஸ் வந்து திருப்பி இன்னொரு கோல் போடுவாங்க. ஆனா வந்து அது ரூல் அவுட் பண்ணிட்டாங்க அந்த புஷ்னால. சோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களால சமாளிக்க முடியல, போட்டு ஆர்சனல் செஞ்சுட்டாங்க. நம்ம கேமோட என்ன நடந்துச்சுன்னு வரலாம். ஆனா வந்து இப்ப நம்ம ஸ்பர்ஸோட குவாலிட்டி எடுத்துக்கலாம், இப்ப இருக்கிற டீமோட குவாலிட்டி எடுத்துக்கலாம். புது மேனேஜர் வந்திருக்கான். ஆனா இப்ப அவங்கள சுத்தி இப்ப வெஸ்ட் ஹாம், ஸ்பர்ஸ், அதுக்கு முன்னாடி லீட்ஸ் இருக்கான். இவங்க 3 பேத்துக்குமே வந்து 2 பாயிண்ட் தான் கிளியரா டிஃபரன்ஸ். சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டைட்டில் ரேஸ் பத்தி பாக்குறோமோ, அந்த தேர்ட் ரெலகேஷனுக்கு இந்த 3 டீம் ஃபைட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கு. ப்ரோ பாவம் சூப்பரா இருக்குன்னா ஸ்பர்ஸ் வந்து பிக் 6 சொல்லணும். அவனுங்க ரெலிகேஷன் பண்ணது சூப்பர். நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கும் செல்சி மேட்சா. ஆனா வந்து பிரீமியர் லீக் குவாலிட்டி படி பார்த்தா இப்போ பேக் டு பேக் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் சீசனும் 17 16 தான் முடிச்சாங்க, 15 முடிச்சாங்க. சோ இந்த சீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பிஎல்ல. அவன் வந்து எப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்ப யூரோப்பா லீக் வின் பண்ணாம இருந்திருக்கலாம் போல. ஏன்னா வின் பண்ணாம இருந்தா இப்போ பிஎல் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா யூரோப்பா லீக் வின் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி இந்த சீசனும் வந்து ரெலிகேஷன் பேட்டில் மாதிரி போயிட்டு, லாஸ்ட் சீசன் தான் போச்சு, இந்த சீசனும் போகுது. சோ வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெலிகேஷன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா வர டஃப் ஃபிக்சர்ஸ் நிறைய வருது அவங்களுக்கு. நிறைய அவே கிரவுண்ட் போகணும், பிக் அவே கிரவுண்ட்ஸுக்கு. சோ வந்து ரெலிகேட் மட்டும் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய எப்படின்னா இது எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும். ஏன்னா ஸ்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு பிக் 6 கிளப். ஆனா வந்து அவங்க ரெலிகேட் ஆறலாம் வந்து எங்கேயுமே எதிர்பார்க்காது. மக்களை ரொம்ப சாரி, பின்னாடி காத்து அடிக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை இப்படி பண்றேன். நான் அடிக்கடி மியூட் போயிடுறேன் அவங்க பேசுறப்பெல்லாம். பட் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம மேட்ச் உள்ள ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து வரலாம். அந்த எஸ்ஏட்டேந்து வந்து அந்த ஹோல்ட் அப் பிளே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹோல்ட் அப் பிளேயோட பால் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. நம்ம எஸ்ஏட்டையும் பால் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு, கியோகரஸ்டையும் பால் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் எஸ்ஏ அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் கியோகரஸ். ஆமா ப்ரோ, அதான் இப்போ ஸ்பர்ஸ்ன்னு வந்துட்டாலே இவனுங்களுக்கு எங்க இருந்து அந்த வெறி வருதுன்னு தெரியல. போட்டு இந்த எஸ்ஏ கியோகரஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பால் கண்ட்ரோலு, அந்த ஸ்ட்ரைக்கிங், பால் ஸ்ட்ரைக்கிங் எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஆடுறீங்க, அப்போ மத்த மேட்ச் இதே மாதிரி ஆடிக்காங்க. பூல்ஸ் மேட்ச் எல்லாம் டிராப் பண்ணாங்க, அந்த மேட்ச் இதே மாதிரி பண்ணி தான் வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து சாக்கா வழக்கம்போல நல்லா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு சாக்கா வந்து கொஞ்சம் பழைய சாக்கா பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச். கொஞ்சம் நல்ல பால் வந்து அவன்கிட்ட நல்லா கிரியேட் பண்ணா, அவன் வந்து அந்த 2 கொடுத்தான். அந்த அது வந்து ரொம்ப அட்டாக்கிங் த்ரெட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ வந்து ஸ்பர்ஸால சமாளிக்க முடியல அவங்களால. இவங்க 3 பேரும் நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரண்ட் 3. ஆமா. சோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ரீசெண்டா வந்து எஸ்பெஷலி 2-3 டிராக்கு அப்புறம் இந்த வின் வந்திருக்கு. ஹவு பிக் இஸ் திஸ் வின் ப்ரோ? எஸ்பெஷலி ஸ்பர்ஸ் அந்த குவாலிட்டி இல்ல, பழைய ஸ்பர்ஸ் அந்த குவாலிட்டி கிடையாது. ஆனா இது இட் வில் டெஃபினெட்லி கோ ஃபார் தி டைட்டில் புஷ்ன்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா. ஆர்சனல் வந்து இதுக்கப்புறம் ஒரு மேட்சுமே பாயிண்ட் ஸ்டாப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஏன்னா
சிட்டி வந்து பயங்கரமா பின்னாடி வந்துட்டே இருக்கானுங்க. உடனே சிட்டி வந்து டைட்டில் ரேஸ்ல நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே. டைட்டில் ரேஸ்ல வந்து சிட்டி வந்து ஏதாவது டீம் கூட போனா சிட்டி தான் வின் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். இந்த பெப்பேரால வந்து எப்பவுமே பெப்பேராக்கு முன்னாடியும் ஆக்சுவலா அந்த அகோரோ மொபைல் ஞாபகம் இருக்குல்ல, அவங்க டைட்டில் ரேஸ் வந்துட்டா சிட்டி தான் வின் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். சோ வந்து அர்சனலுக்கு வந்து ஒரு சரியான டஃப் ஃபைட் தான். அதனால அவங்க வந்து ஒரு பாயிண்ட் மேட்ச் பாயிண்ட் ஸ்டாப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. சோ வந்து எல்லா மேட்சும் இதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு. சோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. சிட்டி வெர்சஸ் ஆர்சனல் அந்த கேம் தான் ரொம்ப குரூசியலான கேம். டைட்டில் ரேஸ் கேம்னே வச்சுக்கோங்க. அந்த கேம்ல தெரிஞ்சிடும் எவன் வின் பண்ண போறாங்க. ரைட். நம்ம ஸ்பர்ஸ் பத்தி பேசலாம். ஸ்பர்ஸ்ல வந்து நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த டீமோட ஃபார்வர்டும் சரி மிட்டும் சரி பிரீமியர் லீக் குவாலிட்டியான பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட. ஆனா கோலோமோனி ப்ரோ, கோலோமோனியோட கேமே நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் கோலுமே சரி, அந்த ரைஸ் ஒரு தப்பு பண்ணான், அது வந்து ரேர் தப்பு, அது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமே பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இபிஎல் சீசன்லவே ரைஸ் தப்பு பண்றது. அது வந்து நல்ல பிரஷிங் அபிலிட்டி தெரிஞ்சிச்சு கோலோமோனிட்ட. பிரஷிங் அபிலிட்டியும் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியும் இருக்கு அவன்கிட்ட கோலோமோனிட்ட. ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து அவன் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியை நம்ம பார்க்க முடியுது. என்னதான் வந்து ஃபுல்லா கோல் அடிக்க மாட்டேங்கிற, எல்லா கேமும் கோல் அடிக்க மாட்டேங்கிற கன்சிஸ்டன்ட்னாலுமே இந்த மாதிரி அவன் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அப்பப்போ தெரியுது. பிளஸ் பிரஷிங் அபிலிட்டியும் இருக்கு. சோ கோலோமோனி வந்து ஒரு ரைட் பிளேயர் ஃபார் இபிஎல் நினைக்கிறீங்களா? ஆமா, கோலோமோனி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக்கர் குவாலிட்டி கிடையாதுனா கூட வந்து பேக்கப் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து ஏதாவது பெரிய டீம் வந்து அவனை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். இப்போ வந்து ஸ்பர்ஸுக்கு வந்து அவன் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். அவனை வந்து என்ன கிரியேட் பண்ண ஆள் இல்லை. இப்போ வந்து குதூஸ், மேடிசனு, உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கோம். இவங்க 3 பேரும் இருந்திருந்தா டீமே வேற மாதிரி. அவங்க வந்து நல்லா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கும். இப்போ உள்ள டீம் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு. அவனுக்கு மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டான பிளேயர்ஸ் 13 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸ். ஸோ அத மாதிரி ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படி இருந்து இவனோட அந்த குவாலிட்டி காமிச்சான். ஃபர்ஸ்ட் கோல், இன்னொரு கோல் போட்டான். அது வந்து என்னன்னு தெரியல, அது வந்து லைட்டா தான் கை வைப்பான், புதுசுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கோல் அலோவ் பண்ணியிருந்தா கேம் இன்னும் சூப்பரா போயிருக்கும். 2-2 அந்த விறுவிறுப்பா போயிருக்கும். ஆனா அது டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கோல் வந்து டிஸ்அலோவ் பண்ணது கரெக்ட் தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து அது கரெக்டான புஷ் இருந்துச்சு, தெளிவான புஷ் இருந்துச்சு. ஸோ அது வந்து டிஸ்அலோவ் பண்ணது ரைட்டான டெசிஷன் தான் நான் நினைக்கிறேன். இதே நம்ம எக்கிட்டிக்கு வந்து ஸ்பர்ஸோட ஒரு கோல் போடுவான், ரொமேரோ முதுகுல வந்து கரெக்டா புஷ் பண்ணுவான், இதே மாதிரி 2 கை வைப்பா, அதை அலோவ் பண்ணிட்டாங்க. சோ இவனுக்கு வந்து எதை அலோவ் பண்ணாங்க டிஸ்அலோவ் பண்ணாங்க தெரியல. அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அகைன் 50-50 டெசிஷன். யா மக்களே, ஸோ 1-3-1-4 ஜெயிச்சிருக்காங்க ஆர்சனல். நம்ம அப்படியே செகண்ட் கேம்குள்ள போயிடலாம். சிட்டி இஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் ஆர்சனல் கன்சிஸ்டன்ட்லி ப்ரோ. ஏன்னா வந்து எப்பவுமே உங்களுக்கு சிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது கொஞ்ச நாளாவே. முதல் மேட்ச் ஜெயிக்கிறதுனால ஆர்சனலுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு 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 ப்ரெஷர் ஆயிருது, ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் சிட்டி வர்சஸ் நியூ கேசல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 2-1 தான் ஜெயிச்சிருக்கானுங்க சிட்டி. ஆனா மேட்ச் நல்லா விறுவிறுப்பாவே போச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு தெரிஞ்சு 2 டீம் வந்து நல்ல அட்டாக் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவன் பேர் நிக்கோ ரீலி வந்து அவங்க அகாடமி பிளேயர் சிட்டி. அவன் வந்து அந்த லெஃப்ட் பேக் தான் ஆடி இருந்தான் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா. கடைசி ஒரு 4 மேட்சா மிட்ஃபீல்ட்ல ஆடுறான். மிட்ஃபீல்ட்ல ஆனோடனே அவனோட அட்டாக்கிங் குவாலிட்டி இன்னுமே பயங்கரமா தெரியுது. அவன் வந்து என்னடா டேய், இதே மாதிரி ஒரு நல்ல அட்டாக்கிங் பிளேயரை தான் லெஃப்ட் பேக் போட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேண்டர்ஸ் வாங்கினாங்க, அவங்க வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. நிக்கோ கான்சாலஸும் வாங்கினாங்க, அவங்க 2 பேருக்கும் இன்னும் செட் ஆகல சிட்டி டீம்ல. சோ வந்து இவனை மிட்ஃபீல்டு வந்தோடனே அந்த ஐநூறு வந்துட்டாங்க லெஃப்ட் பேக். அவன் தானே இவனை மிட்ஃபீல்ட்ல புஷ் பண்ணோடனே இவன் வந்து பயங்கரமா ஆடுறான் மிட்ஃபீல்ட்ல பயங்கரமா. இவன் ஆக்சுவலா மிட்ஃபீல்டு பிளேயர் தான் நினைக்கிறேன். அவன் வந்து மேக் ஷிஃப்டா தான் லெஃப்ட் பேக் ஆட்டம். சோ வந்து பயங்கரமா ஆடுறான். அதே மாதிரி இந்த மேட்ச் 2 கோல், சரியான 2 கோல். நம்ம ஆலண்ட் வந்து புதுசா பார்க்க முடிச்சு. இது மாதிரி எப்பவுமே வந்து கோல்ஸ் தான் போடுவான். அந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு கிராஸ் போட்டான், செம கிராஸ். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன், பட் அதுக்குள்ள வரலாம் நம்ம. நீங்க சொன்னீங்கல்ல நிக்கோ ரெய்லிங்க வந்து எந்த பொசிஷன்ல போட்டாலும் ஆடுறான் ப்ரோ. அவனை வந்து லெஃப்ட் பேக்ல ட்ரை பண்ணாங்க எயிட்னோரி இல்லன்ட்டு. எயிட்னோரி வந்ததுக்கு அப்புறம் அவனை மிட்ஃபீல்ட்ல போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி அவன் கேம்ல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவனோட ஷூட்டிங் அபிலிட்டி செமையா இருக்கு ப்ரோ. அந்த ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்றான். அவனை எஸ்பெஷலி மார்க் பண்ணலன்னா ரொம்ப டிஃபிகல்ட் பிளேயரா இருக்கு அவன். ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி மார்க் பண்ணலன்னா அவனை வந்து அந்த லேட் ரன் கொடுத்துறான் கரெக்டா பாக்ஸ்ல, எவனும் பார்க்கவே முடியாது. லெஃப்ட் பேக்ல இருந்து அவன் அந்த 2 கொடுத்து கோல்ஸ் போட்டுருக்கான். ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 கோல் போட்டான். இப்ப மிட்ஃபீல்ட்ல வந்து இன்னும் அவன் வந்து நிறைய ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ வந்து அந்த டிஃபென்ஸால வந்து அவனை வந்து மார்க் பண்ண முடியல. அவன் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு பிளேயரை போட்டு மார்க் பண்ணுது. ஏன்னா அவனை அப்படி ட்ரீட் பண்ணாதான் உண்டு. ஏன்னா சிட்டில வந்து மித்த நிறைய பிளேயர்ஸ், செமன்யோ, ஆலண்ட்,
செருக்கிலாம் இருக்கனால அவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்றதுனால இவன் வந்து அப்படி துண்டா தனியா போய் கோல் போட்டுருவான். ரைட் பாயிண்ட் ப்ரோ. இது சிட்டில வந்து இந்த இந்த ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா 4-1-3-2 விளையாண்டானுங்க. ரொட்ரி சோலோ டிஎம்மா விளையாண்டான். பழைய ரொட்ரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பார்க்க முடிஞ்சு இந்த கேம்ல சூப்பரா விளையாண்டான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவன் இப்ப செர்க்கி எல்லாம் உட்கார வச்சுட்டான் இந்த கேம்ல. செர்க்கி கிடையாது. சோ இந்த டீம்ல வந்து இவங்களோட டைட்டில் புஷ்ஷே வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரிலே ஆகி தான் இருக்கு. சோ எந்த பிளேயர்ஸுமே இன்ஜுரியில போல. இப்ப நிக்கோரேலியுமே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்ப நிக்கோரேலி, செமன்யோ, பெர்னாண்டோ சில்வா சூப்பரா ஆடிட்டு இருக்கான் வர வர. பெர்னாண்டோ சில்வா, செர்க்கி, ஃபோர்டன் 5 அட்டாக்கர்ஸ் இருக்கானுங்க. மர்மோஸ் வந்துட்டான். நீங்க சொன்ன மாதிரி நீங்க அதே பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. ஹாலாண்டுட்டு இருந்து டிஃப்ரெண்ட் கேம் பார்க்க முடியுது. இப்போ வந்து அவன் வந்து உள்ள டீப்பா கொஞ்சம் போறான். ரன்ஸ் எல்லாம் டீப்பா போயிட்டு பால் எடுத்துட்டு வரான். அண்ட் வாட் இஸ் ஹெல்பிங் ஹிம்னா அவனோட பிசிக்காலிட்டி இஸ் ஹெல்பிங் ஹிம் டு கெட் த பால் ப்ரோ. ஆமாமா, அவன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பிசிக்கல் மாஸ்டர் தான். அவனை வந்து டிஃபென்ஸால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவனை பாக்கெட் பண்ணதே பார்த்தா இப்ப பிஎல் வந்ததுல இருந்து அவனை பாக்கெட் ஒரு 2-3 கேம் தான் வந்து போயிட்டு வந்து பண்ணாரு. இது எல்லா கேமும் வந்து டிஃபென்ஸால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டீப்பா வந்துட்டு அவன் பால் எடுத்துட்டு போறான். டிஃபெண்டர் வந்து அப்படி பாக்குறான், அப்படி மார்க் பண்ணி புடுங்கலாம் பாக்குற முடியல. கையை வச்சு இப்படி தள்ளிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபரெண்ட் கேம். இப்ப ஆலன் வந்து கோல் மட்டும் தான் போடுவான் அப்படின்னு இல்லாம இந்த சரி கோல் போட வந்து மத்த ஆள் தான் செமன்யோ, இந்த மர்மூச் இருக்கு, இப்போ நிக்கோரிலாம் அடிக்கிறாங்க. நம்ம ஒரு டிஃபரெண்ட் கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஆடுறது வந்து அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சிட்டிக்கு. அப்ப நியூ காஸ்டல் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க, நல்லா இருந்தாங்க. அந்த லூயிஸ் ஆல் கோல் வந்து செம்மையான கோல், வெளியே வந்து நல்லா சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு நியூ காஸ்டல் நல்லா தான் இருந்தாங்க, நல்ல ஃபார்ம் மொமெண்டம்ல இருந்தாங்க, ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. இந்த மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லதான் ஈக்குவலா தான் போச்சு. ஏன்னா சிட்டி கொஞ்சம் அவங்க பக்கம் ஹோம் கோல்னால அவங்க ஃபேவர் உடனே அவங்க வந்து டைட்டில் ரேஸும் போறாங்க. ஸோ வந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் கோல் அந்த கோல் மட்டும் போர்னோட ஹெட்டர் மட்டும் அந்த ஆஃப் சைடு இல்லாம இருந்துச்சுன்னா வெரி வெரி டஃப் கேமா போயிருக்கும். 2-2 டிரா இருக்கும் மோஸ்டா. பட் 1-2 சிட்டி ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வின். பெப் வந்து ரொம்ப ரிலீவ்டா இருந்தான். சோ இம்பார்ட்டன்ட் வின், சோ பிக் 3 பாயிண்ட் அப்படின்ட்டு. பட் நம்ம அடுத்த கேம்குள்ள போயிடலாம். செல்சி வர்சஸ் பர்ன்லி. நம்ம மேட்ச் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங் ப்ரோ. ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் செல்சி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் ஆகுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதான் டீம்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு காம் எட்டு இல்ல, ஒரு லீடர் மாதிரி இருந்துட்டு வந்து மத்தவங்க எல்லாம் வந்து வழி நடத்துறது அந்த மாதிரி ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு செல்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆடுறாங்க. எனக்கு சிட்டி ஆர்சனல் அட்டாக்கிங் பிளே எப்படிக்கோ செல்சி அட்டாக்கிங் பிளே ஈக்குவல் ஆகுது. ஏன்னா ஹையஸ்ட் எக்ஸி வந்து லீக்ல நம்ம தான், செல்சி தான். அப்படி இன்னும் ஏன் இவ்வளவு கோட்டை வராங்க? ஏன்னா டிஃபென்ஸ்ல ஒரு லீடர் இல்ல. டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப மட்டமா ஸ்கூல் பாய் ஏற மாதிரி பண்ணாங்க. லீட்ஸ் மேட்சும் அதான் பண்ணாங்க. இந்த வந்து அவன் எல்லோல இருக்கான் போப்பானா, அவங்க ஆஃப்ல போய் இன்னொரு ஃபவுல் பண்ணி வாங்கிட்டு போறான். அவங்க ஆஃப்ல போய் ஃபவுல் பண்ண அவசியமே கிடையாது, நம்ம ஆஃப்ல பண்ணா கூட பரவாயில்ல. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த காம் எட் இல்ல. அதனால சொன்ன பாயிண்ட்லாம் அப்படியே கரெக்டான பாயிண்ட்ஸ். ஜோ பெட்ரோ வந்து அந்த 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 கோல்ல இருந்து வரலாமே. நம்ம ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துலயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம அந்த கைசோட வந்து அந்த ப்ரீ அசிஸ்ட் பாஸ் எவ்வளவு அழகா இருந்துச்சு, அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பாஸ். அப்புறம் நெட்டோ 10 அந்த அசிஸ்டுமே சரி சூப்பர் அசிஸ்ட். அண்ட் பெட்ரோ 10 அந்த ஸ்ட்ரெச் பண்ணி கோல் அடிக்கிற அந்த குவாலிட்டியுமே செம்மையா இருக்கு. சூப்பர் ஆல்டுகெதர் அந்த ஃபர்ஸ்ட் கோலே வந்து செம்மையா இருந்துச்சு பாக்க. ஆமா, இப்ப செல்சியில எனக்கு தெரிஞ்சு மேன் இன் ஃபார்ம் தான் ஜோ பெட்ரோ தான். எல்லா மேட்சும் கோல் போட்டுறான். அவன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு டீம் என்ன ஆகுது இல்லை. ஏன்னா மத்த எவனுமே வந்து அவ்வளவு ஃபயர் ஆக மாட்டேங்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டார்ட் 3rd மினிட்ல கோல் போட்டு அந்த ஸ்டார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கு இன்னைக்கு வந்து ஃபுல்லா கோல் ஃபர்ஸ்ட் தான் போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். நல்ல கிரியேட்லாம் பண்றாங்க, கடைசி போய் விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய குஸ்டோலாம் பாக்ஸ்குள்ள அத்தனை வந்து மட்டமா கிராஸ் போட்டு நோ லுக் பாஸ் எல்லாம் மட்டும்தான். பால்மர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆஃபா ஆடிட்டு இருக்கான். பால்மர் முன்னாடி இருக்க ஃபார்ம் பண்ண பால்மர் தான் பாக்ஸ்ல பால் வந்தாலே பினிஷ் பண்ணிடுவான். ஆனா இப்போ பண்ண மாட்டேங்கிறான். அந்த பால்மர் மட்டும் அந்த பினிஷ் பண்ணியிருந்தான்னா அப்பயே சீல் பண்ணிருக்காங்க. நம்மளோட ப்ரீ இந்த மேனேஜருக்கு முன்னாடி மேனேஜர் இருந்ததும் சரி, நம்மளோட ப்ராப்ளமே வந்து நாட் பினிஷிங் ஆஃப் த கேம் தான். அதை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படியாச்சு. பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஃபொஃபானா தேவையில்லாத ரெட் கார்டு. பட் ஆனா என்ன கேட்டா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த ஹீட் ஆஃப் த பிளேஸ் வந்து அது நடந்துரும்னு எனக்கு தோணுது ப்ரோ. அது வந்து அவன் கம்ப்ளீட்டா பாலுக்கு தான் போறான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத ரெட் தான், அவ்வளவு பெரிய இது தேவையில்லை. எஸ்பெஷலி நம்ம வந்து 1-0 தான் லீட்ல இருக்கோங்கிறத ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருந்திருக்கணும். பட் வி ஃபெயில்டு. ஸோ
அண்ட் 90+3ல ஹெட்டரு ஈக்குவலைசரு வெரி வெரி பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஈக்குவலைசர் பண்ணா எப்பவுமே பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் யா 1-1 டிரா ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா, அது வந்து அந்த கோல் வந்து ரொம்ப மட்டமா விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கார்னர்ல வந்து ஆக்சுவலா ரொஷனியர் வந்து 4-5 டிஃபெண்டர் உள்ள இறக்கிட்டான். சர் தோசின்னு இல்லாமல் இத்தனை டிஃபெண்டர் உள்ள வச்சும் ஒருத்தனும் கிளியர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு லீடர் மிஸ் ஆகுது. லீடரா ஏதாவது ஒரு பிரத்யேக சொல்ல மாதிரி ஒரு ஆள் இருந்தா நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒருத்தனுமே கரெக்டா அந்த கார்னரை வந்து டிஃபெண்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த இதுதான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவன் ரோஷனியர் சொல்லியிருந்தானே இந்த மாதிரி ஒரு பிளேயர் அசைன் பண்ணியிருந்தேன் அந்த பிளெமிங்க்கு வந்து மார்க் பண்றதுக்கு. அந்த பிளேயர் அவன் ஜாபா பார்க்கலன்னு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மிஸ்டேக் பண்ணனால நம்ம டீம் வந்து இன்னும் மேல போக முடியல. இது வந்து ஒரு 2-3 சைனிங்ஸ் ஒரு நல்ல லீடர் மாதிரி பண்ணிட்டா சிபில எல்லாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். ஆனா பாப்போம் என்ன பண்றாங்க. அதுதான் ப்ராப்ளமே. செல்சி வந்து பெரிய பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு சைனிங்க்கு போக மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாமே யங்ஸ்டரா வாங்கி போட்டு இதுதான் ப்ராப்ளமா இருக்கும். பட் யா டாப் 4 ரேசஸ் ஆன். மேன் யுனைட்டட்ல வந்துடலாம். மேன் யுனைட்டட் வெர்சஸ் எவர்டன். கேம் சூப்பரா இருந்துச்சு. பெரிய ஸ்டேடியம், எவர்டனோட நியூ ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியம். அகைன் செஸ்கோ ப்ரோ. செஸ்கோ வந்து ஒரு சப்பா வந்து கலக்கிக்கிட்டு இருக்கான் உள்ள வந்து. ஆமா ஆமா, அவனுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கேன் மைக்கேல் காருக்கு. என்னன்னா செஸ்கோ வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான், சூப்பர் சப்பா தான் யூஸ் பண்ணுவேன். அவனுக்கு வந்து வீக்லி 1 கேம் தான் ஆடுறாங்க. செஸ்கோ ஸ்டார்டே பண்ணலாம். ஆனா அவன் என்ன பண்றான்னா அந்த டயர்ட் லெக்ஸ் அகேன்ஸ்டா வந்து செஸ்கோ வந்து அந்த அவனோட வந்து ரன்னிங் பவர், அந்த பினிஷிங் ஹெட்டர்லாம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த ஒரு 70-60 மினிட் மேலதான் இறக்குறான். அது வந்து அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா கரெக்டா அதுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய மேட்சஸ்ல வந்து கோல் போட்டுருக்கான். ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி ஒரு கவுண்டர், சரியான கவுண்டரை துண்டா எம்பேமோ எடுத்துட்டு ஓடுனா செஸ்கோ வந்து கரெக்டா வந்தான். பால் வந்துட்டு பால் கரெக்டா கேட்டான் அவன். நீங்க வந்து கிளிப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பால் போட்டு கை காப்பான், கரெக்டா பால் வரும், சரியான பினிஷ். ஆனா எவர்டன் வந்து எனக்கு வந்து ரெண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது எவர்டன் கைதான் ஓங்கி இருந்துச்சு. ஆனா அவங்களால கோல் போட முடியல. ஏன்னா யுனைடெட் நல்லா டிஃபென்ஸ் பண்ணாங்க. லெமன் சூப்பரா ஆடுறான் ப்ரோ. நிறைய இது வந்து கார்னர்லாம் வந்து நிறைய கேட்ச் பண்ணா. அவன் ஒனானாக்கு இவன் வந்து இப்ப மேசிவ் அப்கிரேடா இருக்கு. ஏன்னா ஒனானா இருந்தா ஒரு 2-3 கோல் விட்டுருப்பான் கண்டிப்பா. இவன் வந்து கரெக்டா துண்டா தெரியும். டாக்கிங் அபவுட் லெமன்ஸ் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி ஷேட் ஆஃப் டிஜிஏ தெரியுது. இவனை மட்டும் இப்படியே வளர்த்து விட்டா சேம் டிஜிஏ லெவல்ல வருவான், டிஜிஏ லெவல்ல வருவான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி மேனேஜர் கேரிக் பத்தி பேசிடலாம் நம்ம. ஸோ கேரிக் வந்து மேனேஜரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் லாஸ்டே இல்லை 6 மேட்ச்ல 3 மேட்ச் வின்னு நினைக்கிறேன். சாரி 4 மேட்ச் வின்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. வெஸ்டாமோட கேரிக் அண்ட் செஸ்கோ பார்ட்னர்ஷிப் டீமை வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்றான் ப்ரோ. இந்த இதை உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா குன்ஹா வந்து சப்பா வருவான், செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ வந்து குன்ஹா ஸ்டார்ட் பண்றான், செஸ்கோ வந்து சப்பா வரான். ஸோ யாரு வந்து சப்பா வந்தாலோ இல்லைன்னா ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களோட டியூட்டிஸை பெர்ஃபெக்டா பண்ணிடுறாங்க. ப்ரோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரு கேம் தான் ஆடுறாங்க ஒரு வீக். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த எல்லா மேட்சும் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா வராங்க. அவங்களுக்கு மிட் வீக் மேட்ச் எல்லாம் மோஸ்டா இல்ல. ஏன்னா ஃபுல்லா எல்லா எஃப்ஏ கப்ல அரபு கப்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து கேரிக்கு வந்து அந்த டைம் இருக்கு. கரெக்டா அந்த பிளான் பண்றான் 1 வீக்ல. இப்படி இந்த டீமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மேட்ச் எவன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங் வந்து கரெக்டா இருக்கு. கேரிக் வந்து இப்போ வந்து அவன் வந்து பொட்டன்ஷியல் காட்டுறான். இப்போ வந்து இதே மாதிரி கன்னியூ ஆகி இப்போ டாப் 4 இல்ல டாப் 3 முடிச்சானா நெக்ஸ்ட் சீசன் வந்து அவன் மேனேஜர் பெர்மனன்ட் மேனேஜர் ஆக சான்ஸ் இருக்கு. நைஸ் வின். டாப் 4ல நல்லா சிமெண்ட் பண்ணிட்டாங்க யுனைடெட். லிவர்பூல் வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சூப்பரா விளையாண்டானுங்க ப்ரோ. லிவர்பூல் டென்த்து ஜெயிச்சிருக்கானுங்க, 1-0 ஜெயிச்சிருக்கானுங்க. ஆனா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சானுங்க. ப்ரோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ண வந்துட்டோம். ஃபாரஸ்ட் வந்து சாண்டேஜை வந்து சாக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு விக்டோர் பெரேராவா ஃபார்மர் ஊல்ஸ் மேனேஜர் அவனை வந்து இன்டர்வியூமா வந்திருக்கான். இந்த சீசன் 4 மேனேஜர் மாத்திட்டாங்க. என்னடா அது, பிளேயர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோ. இவங்க மேனேஜர்ஸ் வந்து நல்ல ஜம்பிள் பண்ணி ரொம்ப காமெடி பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆனா விக்டோர் பெரேரா வந்து ஆக்சுவலா அட்டாக்கிங் பிளேக்கு தான் வந்து அவர் அட்டாக்கிங் கோச் தான். ஊல்ஸ்லயே நல்லா அட்டாக்கிங் பிளே தான் ஆடுவான். ஸோ நீங்க சொன்ன நல்லா அட்டாக் பண்ணாங்க, சூப்பரா இருந்தாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். எனக்கு ஸ்டார்டிங் அந்த அஸ்டனோட ஒரு 1-on-1 சான்ஸ் வரும், கன்வெர்ட் பண்ணிடுவான்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து அலிசன் செம்மையான சேவ். நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபாரஸ்ட் கை வாங்கி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கொஞ்சம் லிவர்பூல் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. 2-3 சான்ஸ் நல்லா கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிக்காலிஸ்ட் ஒரு கோல் போடுவான் ஃபர்ஸ்ட் டிசோலவ் பண்ணிட்டு, திருப்பி 90+7ல போயிட்டு அந்த கோல் போட்டு சரியான லேட் வின், செமையான வின்.
இந்த கேம் நான் ஒழுங்கா பார்க்கல, ஏன்னா என்னால மிச்ச கேம்ஸ்ல இருந்ததுனால இந்த கேம் பார்க்க முடியல. லேட் கிக் ஆஃபா இருந்துச்சு, அதனால 1-0 வின்னு. ஆனா இவங்களோட இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து லிவர்பூல் வந்து அந்த டாப் 5ல ஃபினிஷ் பண்ண முடியாம போகுமா? ஏன்னா இப்ப செல்சியுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த 5th பிளேஸ் வந்து செல்சிக்கும் லிவர்பூலுக்கும் மட்டும் தான் போகும்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா இந்த ஒரு இது இருக்கு, என்னன்னா வில்லா, யுனைடெட், செல்சி, லிவர்பூல் 4 பேருமே அவங்களுக்கு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள ஆடணும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சை டிசைட் பண்ண எனக்கு தோணுது. எனக்கு லிவர்பூலுக்கு வில்லா, யுனைடெட், செல்சியோட மேட்ச் இருக்கு. அதே மாதிரி செல்சிக்கு 3 பேரோட, யுனைடெடுக்கு 3 பேரோட, ஆஸ்டன் வில்லாவும் 3 பேரோட. அந்த அவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச்ல தான் எனக்கு தெரியும். அதுலதான் டிசைட் ஆகும்னு எனக்கு தோணுது. டாப் 4 டாப் 5 ஃபைட். ஏன்னா அஸ்டன் வில்லாவுமே இப்ப வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. போன கேம்குள்ள டிரா 1-1 வித் யாரு ப்ரோ எனக்கு சரியா தெரியல. ஏன்னா வந்து என்கிட்ட லேப்டாப் இல்ல எனக்கு. நீங்க அந்த மேட்ச்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. லீட்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா? அஸ்டன் வில்லா லீட்ஸ் அவையில போய் ஆனாங்க. அதுவும் இல்ல லேட் 88 மினிட்ஸ் கிட்ட தான் கோல் போடுவாங்க. டைமி அப்புறம் கோல் போட்டு டிரா பண்ணுவாங்க. ஆக்சுவலி லீட்ஸ் சூப்பரா இருந்தாங்க. கால்வர்ட் லீவிற்கு அத்தனை சான்ஸ் வந்துச்சு. டேய் ஃபார்ம்ல இருக்க பிளேயர் தான்டா, ஒரு கோல் கன்வெர்ட் பண்ணி தான் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். அந்த ஸ்டார்ச் இருக்காம்ல அந்த மிட்ஃபீல்டர், சரியான கோல், நல்ல பிளேயர், சூப்பர் பிளேயர், சரியான ஃப்ரீ கிக். அந்த ஃப்ரீ கிக் வந்து சூப்பரா இருக்கும். வெளிய இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து சொல்லிட்டான். அதாவது கால்வர்ட் லீவின் வந்து இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலா இருந்தா லீட்ஸுக்கு ஈஸி வின். அவன் வந்து ரொம்ப இன்னைக்கு சொதப்பலாம் தான். இன்னைக்கு இந்த மேட்ச் பார்த்து சொதப்பலாம் இருந்தனால வில்லாக்கு ஒரு சான்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. கடைசி வந்து கானல்ல வந்து எப்படியோ சமாளிச்சு ஒரு கோல் போட்டு டைமி அவரும் ரிட்டர்னுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டு டிரா பண்ணி. நீங்க சொன்ன மாதிரி அந்த 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 அஸ்டன் வில்லா அந்த 3rd ரேஸ்ல இருந்து 5th பிளேஸ் வரைக்கும் வந்து செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 4 டீம்ஸ் இருக்காங்க கிளியரா. அஸ்டன் வில்லா, யுனைடெட், லிவர்பூல், செல்சி. அந்த கடைசி 3 பிளே ஆஃப், அதாவது அந்த டாப் 5 பிளேஸுக்கு வந்து நல்ல ஃபைட் தெரியுது. அதே மாதிரி ரெலகேஷன் பேட்டர்லயுமே அந்த 3 டீம்ஸ் இருக்காங்க. ஸ்பர்ஸ், வெஸ்ட் ஹாம் அண்ட் லீட்ஸ். அந்த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் ரெலகேஷனுக்கு வந்து நல்ல டஃப் ஃபைட் போகுது. இதை மட்டும் சொல்லி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். யா, சோ இதை மட்டும் நம்ம சொல்லி நம்ம வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆகட்டும், வெஸ்ட் ஹாமும் சரி, லீட்ஸும் சரி, 3 டீமுமே வந்து அவங்க கீழே இருக்காங்க. ஆனாலுமே வந்து அவங்க பொட்டன்ஷியலுக்கு மேல வந்து ரிசல்ட் தான் வரமாட்டேங்குதே தவிர சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு கீழே உள்ள டீம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பர்ன்லி கூட இப்போ செல்சி மேட்ச் பாத்தீங்கன்னா டிரா பண்ணாங்க. சோ வந்து கீழே உள்ள டீம் இப்போ ஊல்ஸ் வந்து இப்போ தொடர்ந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து கிறிஸ்டல் பேலஸோட மேட்ச்ல தோத்துட்டாங்க. ஆனா ஒரு பெனால்ட்டி வரும், கன்வெர்ட் பண்ணி தான் வின் பண்ணிருக்கலாம். பெனால்ட்டியை போய் மிஸ் பண்ணனால பேலஸ் ரொம்ப நாள் கழிச்சு 13 மேட்ச் கழிச்சு வின் நினைக்கிறேன். அவங்க ஹோம்ல 1-0 கடைசி நேரத்துல கோல் போட்டு. சோ நீங்க சொன்ன மாதிரி கீழே உள்ள டீம் எல்லாருமே நல்லா தான் ஆடுறாங்க. எனக்கு வந்து ஸ்பர்ஸ் தவிர, ஸ்பர்ஸ் மட்டும் தான் மட்டமா ஆடுறாங்க தவிர மீது எல்லா டீமும் நல்லா தான் ஆடுறாங்க. எனக்கு அதான் சொல்றேன், ஸ்பர்ஸ் ரியலா ரெலிகேட் ஆயிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எவனும் எதிரே பாத்துக்க மாட்டாங்க. ஆச்சுன்னா செம ட்விஸ்டா இருக்கும். யா, நம்ம இதை மட்டும் சொல்லி டச்சப் பண்ணிடலாம் ப்ரோ. நீங்க வந்து அந்த 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 வேற செட் ஆஃப் மேட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் அந்த ஸ்கோரை மட்டும் வாசிச்சிருங்க. ஏன்னா இப்ப என்கிட்ட லேப்டாப் இல்ல. அந்த செகண்ட் செட் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்ல. ஆமா, அது வந்து அதான் சொன்னாங்க, கிறிஸ்டல் பேலஸ் 1, ஊல்ஸ் வந்து 0. அதே மாதிரி வந்து பிரென்ஃபோர்ட் வந்து ஹோம்ல வந்து சர்ப்ரைஸ் லாஸ், பிரைட்டனோட 0-2 லாஸ் ஆயிட்டாங்க. சோ வந்து பிரைட்டன் அந்த ரொம்ப நாள் கழிச்சு வின்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு 10 மேட்ச் கழிச்சு வின்னு நினைக்கிறேன். வெல்பர்க் வந்து நல்ல கோல், ஒரு நல்ல கோல்னா இப்படி அவன் மிஸ்டேக் பண்ணிடுவான். இந்த பென்ஃபோர்ட் பிளேயர் உள்ள பாக்ஸுக்குள்ளே கிளியர் பண்ணாம அவங்க ஆளே கொடுத்து கோல் போயிட்டோம். சோ வந்து 2 கோல் போட்டு வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன்மோத்து யாரும் ஆனாங்களே, போன்மோத்தும் இவங்க இல்ல பிரென்ஃபோர்ட் பிரைட்டன் தான் ஆனாங்க. போன்மோத் வந்து ஆனா போன்மோத் நல்லா ஆனாங்க இந்த மேட்ச். ஆக்சுவலா வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். இந்த ராயன் ஒருத்தர் அப்புறம் அந்த தோக்கல 0-0 டிரா. அந்த செம்மன் ரீப்ளேஸ் அந்த ராயன் ஒரு பிளேயர் கொண்டு வந்தாங்க, யங்ஸ்டர், பயங்கரமா ஆடுறான் ப்ரோ. உள்ள வெளியே எங்கேயோ அப்படி ட்ரிபிள் பண்ணி உள்ள போய் சூட்லாம் பயங்கரமா எடுக்கிறான். சோ அவங்களும் டிரா பண்ணிட்டாங்க. வேற அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஸோ வீடியோ எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க மக்களே. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து ஆஃபீஸ் வர வேண்டிய சூழ்நிலையில வந்திருக்கேன். பட் இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றோம். 138 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இதை நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் கவுண்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட ஒரு சின்ன ஹெல்ப், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்பால் பேசுற ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல் ரீச் ஆக ரொம்ப ஹெல்ப் ஆகும். எங்களுக்கும் அடிக்கடி பேசுறதுக்கு மோட்டிவேட் ஆகும் ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துருங்க. சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்க ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி
எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் முக்கியமா தேவை. ஸோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் போடுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். ஸோ வந்து ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. Stay tuned for the Champions League preview ரிசல்ட்ஸ் மக்களே. இன்னும் 2 நாள்ல அது வந்துடும். ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம்.